வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்கள் கல் ஒர்க் அவுட்னா ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு நம்ம உடற்பயிற்சி செய்கிறோங்க. ஸோ இயற்கையான முறையில் என்ன இருக்கோ அதை வச்சு உடற்பயிற்சி செய்கிறோம். அது இல்லாமல் நம்மளோட பாடி வெயிட் வச்சு உடற்பயிற்சி செஞ்சுக்கிறோங்க. மசில்ஸை டேமேஜ் பண்ணி அதை க்ரோத் பண்ணிக்கிறோம், ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாங்க, ஒரு க்ளோஸ் கொடுறா. இது என்னென்னா வெள்ளை பூசணிக்காவோட ஜூஸுங்க. வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, நம்ம அந்த திஷ்டி சுற்றி உடைக்கிறாங்கல்ல, அதோட ஜூஸு. ஸோ ரொம்ப குறைச்சலாக இடை போடக்கூடிய பொருட்களில் இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு ஒன்றுங்க. ஜிம்முக்கு போகிற நண்பர்கள், உங்கள் நண்பர்கள் இருக்காங்க, இல்லை உடற்பயிற்சி செய்கிற நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த தகவல் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். முதல் விஷயம், இதை நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கிறீங்க, அப்புறம் எக்ஸ்க்ரீஷன், நேச்சுரல் கால்ஸ் எக்ஸ்க்ரீஷன் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டாக இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி லெவல் ஹையாக இருக்குங்க. நீங்கள் ஜிம் போகிறதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம், இல்லை உடற்பயிற்சி நீங்கள் இந்த நம்மள மாதிரி இப்போ ரோட்லேயோ இல்லை இந்த மாதிரி பேசிக்காக பாடி வெயிட் வச்சோ, அப்படி இல்லைன்னா கல் வச்சோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கலாம். பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வேணும்னா ஆஃப்டர் யூ ஒர்க் அவுட் குடிங்க, உங்கள் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் குடிங்க. ஸோ லாஜிக் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ்ங்க, ஒரு முழுமையான ஒரு உணவுப் பொருள் இது. ஆனால் இதை எப்படி செய்யணுன்றதை பொறுமையாக சொல்கிறேன். பட் இது என்ன இருக்குதுன்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ், ஜிங்க், மெக்னீஷியம், கால்சியம், அயோடின் இருக்குங்க. இதெல்லாம் மினரல்ஸ். விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா B6 இருக்குது, விட்டமின் C இருக்குது. இது இல்லாமல் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நிறைய அந்த மார்க்கெட்டில் ப்ரீ ஒர்க் அவுட்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. லாட் ஆஃப் அந்த லேபில் சிந்தசைஸ் பண்ண பொருட்கள், லேபில் உருவாக்கப்பட்ட பொருட்கள், இது நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிஃபோர் ஒர்க் அவுட்டும் குடிக்கலாம், ஆஃப்டர் ஒர்க் அவுட்டும் குடிக்கலாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது, ஆஃப்டர் ஒர்க் அவுட் குடித்தேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் இந்த ஸ்வெட் லாஸ் ஆகுது, எலக்ட்ரோலைட்ஸ். இப்போ எனக்கு வேர்வைனா வெறும் தண்ணி மட்டும் கிடையாது, நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது இதில். அந்த எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆகும்போது இதை குடித்தேன் அப்படின்னா ஆஃப்டர் த ஒர்க் அவுட் அந்த டேவே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது என்ன பண்ணுதுன்னா, உங்களோட குடல்கள், அந்த குடல்கள் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், டாக்ஸின்ஸ், அது எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோன்னா, இந்த ஆஷ்கார்ட் ஜூஸ், ஆஷ்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கணும், வாட்டர் மெலன் ஸ்லைஸ் வெட்டுற மாதிரி வெட்டிக்கணுங்க. வெட்டிட்டு அந்த பச்சை கலர் தோல் இருக்கும், அதை செதுக்கிடணும். செதுக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த வெள்ளை கலர் இருக்குல்ல பல்ப்பு, அந்த பல்ப்பில் அந்த வெள்ளை கலர் பல்ப் எடுத்துக்கிட்டு விதைகளை எடுத்துடணுங்க. ஸோ கட்டி கட்டியாக இருக்குங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்கும். குழம்புல போடுறோம்ல அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு கிளாஸ் ஓரளவுக்கு நமக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் பல்ப் போடணும். போட்டுட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி குழன்னு வந்துடும். அதை அப்படியே குடிச்சிடக்கூடாதுங்க. அப்படி குடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களோட டைஜஷன், உங்களோட எக்ஸ்க்ரீஷன், நீங்கள் உங்களோட நேச்சுரல் கால்ஸ் இருக்குல்ல, அது போகும்போது உங்களுக்கு கஷ்டமாயிடும், உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, ஜூஸ் மாதிரி அடித்ததுக்கப்புறம் அது குழன்னு இருக்கும், அதை வடிகட்டணுங்க. ஸோ வடிகட்டிட்டு குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் எல்லாமே இதில் தாங்க இருக்குது. டு பி வெரி ஹானஸ்ட், இதை ஒரு 35-40 டேஸாக நான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் நேச்சுரலான ஃபுட்ஸு உங்களுக்கு உங்களோட உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சிக்கு முன்னாடிக்கும் நீங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் பற்றி பண்ணிக்கோ.